பல விளம்பரங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இங்கே சேர்த்து விடுங்க, அங்கே சேர்த்து விடுங்க, சம்மர் கிளாஸ் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பேரண்ட்ஸ் மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு டோட்டல் கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷனாக கொண்டு வந்துடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸு போடுறாங்க பாருங்கள், அந்த காஸ்டியூமே அவ்வளோ காஸ்ட்லி. சாதாரண ஒரு பனியனும் அதுங்க நார்மலாக போடுற டவுசரை போட்டு கராத்தே செஞ்சால் நான் வானான்னு சொல்லப்போ தான் கராத்தே. நம்ம மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னாக்கா, அப்படியே படிக்கணும், அவங்ககிட்டயாவது ஒருத்தனை போய் அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பென்ஷனை வாங்கிட்டு காலத்தை ஓட்டணும். இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் டோட்டல் ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஒரு இந்தியாவை வளமிக்க நாடாக உயர்த்துகின்ற ஒரு தனி மனிதனாக ஒவ்வொருத்தனும் இருந்து அவங்களுடைய சுய தொழில் செஞ்சு அவங்க 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த பேரண்ட்டாக நினச்சி படிக்க வைக்கிறது இல்லைங்க. இந்த 17 வயதில் சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாங்க, 17 வயதில் ஒருத்தன் சைக்கோவா மாட்டான், இதெல்லாம் சொல்கிறது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷரால் தான் வருது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். ஸ்கூல் எக்ஸாம் முடியுது, பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூடியூப் சேனல் ஆகட்டும், அதில் வர விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மாதமாகவே ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணாலும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு விளம்பரம் வரும். J2E படிக்க வைங்க, அதுதான் ஜாபுக்கு முக்கியம். இன்னொரு விளம்பரம் வரும், உங்களுடைய பசங்களை 3 நிமிஷத்தில் 15 கணக்குகளை சால்வ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு வரும். அதுக்கப்புறமா உங்கள் இதில் அந்த காலத்து வேதிக் சயின்ஸில் இருக்கின்ற முறையில் உங்கள் பசங்களுக்கு நாங்கள் மேக்ஸு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் வரும். இந்த மாதிரி பல விளம்பரங்கள் இந்த குழந்தைங்களுக்கு இங்கே சேர்த்து விடுங்க, அங்கே சேர்த்து விடுங்க, சம்மர் கிளாஸ் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பேரண்ட்ஸ் மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு டோட்டல் கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷனாக கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டூருக்கு பிளான் பண்ணியிருக்கலாம், இத்தனை நாள் படிச்சிட்ருக்காங்க பசங்க, ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் இருக்கின்ற போது அட்லீஸ்ட் இந்த மே மாதம் ஒரு 30 நாளாவது வேறு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னும் போது அதுக்கு வழிவிடாத அளவு இந்த மாதிரி இது பண்ணாங்க. இங்கே சேர்த்து விடுங்க, அங்கே சேர்த்து விடுங்க, ஆன்லைனில் சேர்த்து விடுங்க. இப்போ ஆன்லைன்லேயே சேர்த்து விடுங்கன்னா இன்னொரு விளம்பரம் வருது. விளம்பரம் வந்ததுனாக்கா அது பார்த்திங்களா, நான் ஒரு ட்ரோனையே ஒரு 7வது படிக்கிற பையன் இந்த பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டான். எப்படி சாத்தியமாச்சுன்னா எங்கள் கோர்ஸை சேருங்க அப்படின்னா நிறைய வருது. ஒரு 7வது படிக்கிற பையனுக்கு ட்ரோனை பற்றி சொல்லலாங்க, அவன் தெரிஞ்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது ஸ்கூல்லேயும் சொல்லியிருப்பாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். உடனே பண்ணி முடிச்சிட முடியுமா அப்படின்னாக்கா ஒரு 10 லட்சம் பேரில் ஏதாவது ஒருத்தர் அந்த மாதிரி டேலண்ட்டாக இருக்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுவே அந்த 10 மாதம் 11 மாதம் ஸ்கூல் எஜுகேஷனே குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு எஜுகேஷனாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா அங்கிட்டு போய் ஒரு கராத்தே கிளாஸில் சேர்த்து விட்றாங்க, ஒரு பாட்டு கிளாஸில் சேர்த்து விட்றாங்க, பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்றாங்க, நல்லது தான் பண்ணுறாங்க. கராத்தே கிளாஸில் சேர்த்து விட்றாங்க. ஒரு 3வது படிக்கிற பையன், 4வது படிக்கிற பொண்ணு, இதுக்கு என்ன கராத்தே கற்றுக்க போதுங்க. அங்கே போய் நம்ம பார்த்தோம்னாக்கா இப்படி ஒரு காலத்துக்கு ஹா ஹூ ஹூன்னு அந்த ட்ரெஸ்ஸு போடுறாங்க பாருங்கள், அந்த காஸ்டியூமே அவ்வளோ காஸ்ட்லி. சாதாரண ஒரு பனியனும் அதுங்க நார்மலாக போடுற டவுசரை போட்டு கராத்தே செஞ்சால் நான் வானான்னு சொல்லப்போ தான் கராத்தே. அதனால் இது ஜனங்களுடைய பேரண்ட்ஸுடைய மைண்ட் செட்டை மாற்றி அவங்கக்கிட்ட எப்படி பணத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பீப்புள் கமர்ஷியலாக அதை இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, ஜென்சி பீப்புள் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற பசங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்தாலும் நீங்கள் ஏற்கனவே ஒரு இது பிளான் பண்ணியிருக்க போகிறீங்க, டாக்டர் ஆக போகிறாங்களா, இன்ஜினியர் ஆக போகிறாங்களா, என்ன ஆக போகிறாங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னாக்கா, அப்படியே படிக்கணும், அவங்ககிட்டயாவது ஒருத்தனை போய் அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பென்ஷனை வாங்கிட்டு காலத்தை ஓட்டணும். இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் டோட்டல் ஃபேமிலிஸ் இருக்காங்களே கண்டி. ஒரு என்டர்பிரனரை உருவாக்கணும், ஒரு இந்தியாவை வளமிக்க நாடாக உயர்த்துகின்ற ஒரு தனி மனிதனாக ஒவ்வொருத்தனும் இருந்து அவங்களுடைய சுய தொழில் செஞ்சு அவங்க 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த பேரண்ட்டாக நினச்சி படிக்க வைக்கிறது இல்லைங்க. இதுதான் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். இது என்னுடைய பர்சனல் கருத்துங்க. அதுக்கு மாற்று கருத்து இருந்ததுனாக்கா நீங்கள் சொல்லலாம், கமெண்ட்டில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி குழந்தைகளை போட்டு வதக்கிறதுனால அவங்க சைக்கலாஜிக்கலாக வீக் ஆகுறாங்க அப்படின்றது ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நான் அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு,
நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறேன், நீங்கள் பாருங்கள். இவங்க வந்து என்ன ஆகுறானாக்கா, காலையில் 6 மணி 5:30 மணிக்கு குழந்தை எழுந்துக்கிறதுல இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, மறுபடியும் அதுக்கு கராத்தே கிளாஸு, டான்ஸு கிளாஸு, அதுக்கப்புறமா அபாக்கஸ் மேக்ஸு, அதுக்கப்புறமா வந்து அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டேலண்டபிள் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸு, இதெல்லாம் போட்டு ஸ்போர்ட்ஸ் போகலாங்க, தப்பே கிடையாது. ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதில். இங்கே இப்போ இருக்கிறது வந்து எல்லாமே ஃப்ளாட்டில் இருக்கும்போது எல்லாம் அந்த மொபைலும் கேமும் இன்டோர் கேமே விளையாடி பசங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த 30 நாட்கள் அந்த ஆனுவல் லீவ் விட்றாங்க பாருங்கள், அதுவாது ஃபேமிலியோடு போய் எங்கேயாவது என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். அந்த பசங்களுக்கு மறுபடியும் அந்த 10-11 மாதம் இருந்துட்டு இன்னமும் ஸ்ட்ரெஸ் இருந்து படிக்க வச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, அதுவும் 10th +2 படிக்கிற பசங்களுக்கு கேட்கவே வேண்டாம், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. இப்போ நாங்களாம் படிக்கும்போது அந்த மாதிரி இல்லை, நாங்களாக படித்தோம், நாங்களாக வளர்ந்தோம், மார்க் எடுத்தோம், இது பண்ணுறது. அப்போ இருக்கின்ற சுச்சுவேஷனோட இப்போ வேலைவாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கின்றன. இப்போ ஏஐயால் வேலைவாய்ப்பு போகுது அப்படின்னு சொன்னால் கூட ஏஐ படிப்பதை விட ஏஐ ஆக்குப்பை பண்ணுவது எப்படி, அதாவது ChatGPT நீங்கள் டெவலப் பண்ணுறத ChatGPT எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத கற்றுக்கிட்டாலே அதிலே பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்றது எனக்கு. அதை வச்சியே பல விதமான, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அதை வச்சு பல விதமான ஏஐ நடவடிக்கைகள் நம்மளால் எடுக்க முடியும். அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனில் குழந்தைகளை அட்லீஸ்ட் இந்த 1 மாதம், இந்த மே மாதத்தில் வெக்கேஷனாக எடுத்துக்கோங்க. நல்லா டூர் போயிட்டு வாங்க. குழந்தைகள் படிப்பை அது தலையில் போட்டு நொந்தாதீங்க. ஆகட்டும், என்னங்க ஆக போகுது. இப்போ ஆல்ரெடி பேரண்ட்ஸ்லாம் நல்லா ஒரு வசதியான வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு சுச்சுவேஷன், 3வது தலைமுறை 4வது தலைமுறையாக தான் இருக்கிறாங்க. எல்லாமே கான்வென்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. நான் சொல்கிறது அரசாங்க ஸ்கூல்லே இதுலேயே படித்து வளர்கின்ற குழந்தைகளை பற்றி நான் சொல்லவில்லை. ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கின்ற குழந்தைகள் நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஓரளவு மார்க் எடுத்து அவங்க ஏதாவது ஒரு ஜாபில் போய் சேர போகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு என்டர்பிரனர் ஆக போகிறாங்க. அவங்கள விட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்டால் இந்த 17 வயதில் சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாங்க, 17 வயதில் ஒருத்தன் வந்து சைக்கோவம் ஆகிட்டான், இதெல்லாம் சொல்கிறது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷரால் தான் வருதுன்றதை சொல்லி அட்லீஸ்ட் அந்த பசங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து பசங்க கூட உட்காந்து பேசுங்க. சாப்பிடும்போது மொபைலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எல்லோரும் உட்காந்து அட்லீஸ்ட் பை டின்னர் everybody of a family should sit together and have a dinner. இப்படிலாம் இருந்தால் தான் இப்போ இருக்கின்ற தலைமுறை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பாசத்தோடு வளருவாங்க. அப்படி இல்லைனாக்கா ரொம்ப அரகண்டாக தான் ஆயிடுவாங்க அப்படின்றத சொல்லி என்னுடைய காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.